ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கொத்தமல்லி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கொத்தமல்லி வடகம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. கொத்தமல்லி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், புளிப்புக்காக தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வேணான்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆல்ரெடி கட் பண்ணி நான் வச்சுருந்தாலும் இப்போ மிக்சியில் ஒரு 2 விட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மிளகாய், உப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைக்க கொஞ்சம் பைண்டிங்காக இந்த தயிர் இல்லாட்டி லெமன் சேர்த்துக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் அது கூட சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய், உப்பு இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நான் கோர்ஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. கொத்தமல்லி வடகத்துக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் கோர்ஸாக அரைச்சாச்சுங்க. அரைச்ச உடனே கடைசி அந்த தயிர் ஊற்றியே நம்ம அரைச்சாச்சு. வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க. எப்படியும் நம்ம அந்த கொத்தமல்லி தலையில் லைட்டாக தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் ஊற்றிருக்கோம், அதுவே போதும். அதுக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற வேணாம். கடைசியாக அந்த சீரகம், கடுகு, வெந்தயம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணியாக தான் தெரியும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிவிட்டு இப்படி வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா லெமன் கூட சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைனாலும் மிளகாய் அரைச்சி சேர்த்தாலும் சரி, மிளகாய் தூள், சிகப்பு மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரிங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக, இன்னும் இதை விட சின்ன சின்னதாக கூட நீங்கள் தட்டி வச்சுக்கலாம். இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லியோட தண்டையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் வாசனை மட்டும் இல்லை, சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம எப்படியும் வடகத்தை பொரிச்சு தான் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, சட்னி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா காயட்டுங்க, பார்க்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு காய வைங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கொத்தமல்லி வடகம் சூப்பராக காஞ்சிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்கு, நல்லா ஸ்டிஃபாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை வெறுமனவே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி வடகத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க, இல்லாட்டி கெட்டு போகும். வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நல்லா காய வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி வடகம் சூப்பராக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சுங்க. இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் விட்டு பிசைஞ்சு இந்த வடகத்தை வச்சு சாப்பிட்லாங்க. அப்புறம் ரெகுலராக நம்ம குழம்பு செய்யும்போது அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இதை பொடி மாதிரி உதுத்துட்டு இட்லிக்கு தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம தோசை நல்லா முருகலாக ஊற்றிட்டு அதில் ஆனியன் கட் பண்ணி போடுற மாதிரி இந்த வடகத்தை உதுத்து போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான ரெசிபி. கொத்தமல்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது எல்லாருக்கும் தெரியும். பசியை நல்லா தூண்டக்கூடியதுங்க. கொத்தமல்லி நமக்கு நல்லா நிறைய கிடைக்கும்போது நம்ம தாராளமாக இது செஞ்சு பார்த்துக்கலாம். நல்லா காய வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நல்லா உப்பு காரம் கரெக்டாக போட்டுருங்க. புளிப்புக்காக தயிர் சேர்க்குறோம். தயிர் பத்தலைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா பதமாக பக்குவமாக ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.